மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மேசம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எப்பொழுதுமே இந்த ஒரு பிரச்சனை ஏற்படவே கூடாது என்று நீண்ட நாட்களாக நீங்கள் மனதிற்குள் நினைத்து கொண்டே தான் இருந்தீர்கள். கூட்டு குடும்பமாக உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்திலிருந்து உங்களின் உடன் பிறந்தவர்களுடன் நீங்கள் வாழ்ந்து கொண்டுமே வந்திருப்பீங்க. உங்களுடைய உடன் பிறந்தவருக்கோ உங்களுக்கோ திருமணமானதும் சொத்து பறிக்க வேண்டும், நம்ம தனி குடும்பம் போக வேண்டும் என்று உங்களுடைய மனைவியோ இல்லைன்னா உங்களுடைய துணைவனோ யாராவது ஒருவர் தேவையில்லாத வாக்குவாதங்களிலும் தேவையில்லாத சில விஷயங்களிலும் ஈடுபடும் பொழுது அது குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகவே மாறவும் ஆரம்பிக்கும். அதை நீங்கள் எதிர்பார்த்திருக்க கூட மாட்டீங்க. எதிர்பார்க்காத சில விஷயமாகவே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனா அது நாட்கள் ஆக ஆக அது மிகப்பெரிய ஒரு சொத்து பிரச்சனையாகவே மாறிவிட்டது. எனக்கு இதுல பங்கு வேணும், உனக்கு இந்த ஒரு பங்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு மூத்தவர்கள் பேச அதை இளையவர்கள் தடுத்து நிறுத்த போன்ற செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தாங்க இருந்தது. ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த சொத்து பிரச்சனை என்பது எதனால் ஏற்பட்டது என்று தெரியுமா? 4ஆம் வீடான பூமி மற்றும் சொத்து ஸ்தானத்தில் ஏற்பட்ட கிரக கோளாறு நிலைகளால் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துக்களிலோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய நிலத்திலோ பெரும் வில்லங்கங்களும் வழக்குகளும் இதுவரைக்கும் முளைத்து கொண்டே தான் இருந்தது. ஆனால் நீங்கள் எதையுமே எதிர்பார்த்தது கிடையாது. ஆனா நமக்குரிய சொத்து நமக்கு வந்துவிடும் என்று நீங்கள் எப்பொழுதுமே உடன் பிறந்தவருடன் அளவுக்கு மீறி பிரச்சனைகளோ சண்டைகளோ வருகிறது என்றால் விட்டு கொடுத்து போக வேண்டும் என்கிற ஒரு மனநிலையில் தான் இருப்பீர்கள். இருந்தாலும் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களும் பேசக்கூடிய பேச்சுக்களும் உங்களுக்கு நாட்களும் காலங்களும் மாற மாற மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எரிச்சலையும் கோபத்தையும் உங்களுடைய மனதிற்குள்ளே ஏற்படுத்திவிடும். அதற்கப்புறம் நீங்கள் யார் என்று உங்களுடைய வார்த்தைகளாலும் உங்களுடைய செயல்களாலும் நீங்கள் காட்ட ஆரம்பிப்பீங்க. அதனை பார்த்து உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் திகைத்து நிற்பார்கள். இதனால உங்களுடைய சொத்து வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் ஏற்பட்டு குடும்பமே இரண்டாக பிரிந்து பெற்றோர்கள் முதற்கொண்டு வந்து சமாதானப்படுத்தக்கூடிய நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஆனால் இதனை நீங்கள் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஆரம்பத்துல சிறியதாகத்தான் ஆரம்பித்தது. ஆனா வாழ்க்கையில நாட்கள் போக போக இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் என்று நம்ம நினைத்து கூட பார்க்கவில்லையே என்றெல்லாம் உங்களுடைய மனதுக்குள்ள தோன்றப்ப ஆரம்பிக்கும். ஆனா அப்பொழுது நீங்க ஒண்ணு நினைப்பீங்க, சிறு வயதிலிருந்து நம்ம ஒன்றாகத்தான் இருந்தோம். புதிதா 3வது நபர்னு ஒரு நபர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரும்போதுதான் இந்த பிரச்சனையானது ஏற்படுகிறது என்பதை நீங்கள் முழுமைக்கும் புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீர்கள். அடுத்ததா உங்களுடைய நண்பர்கள் விலகி சென்றது. லாபஸ்தானம் பலவீனமடைந்த காலத்தில் உங்களின் பொருளாதார நிலைமையில் சற்று தொய்வானது ஏற்பட்ட போதோ அல்லது உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்த போதோ உங்களை சுற்றி எப்போதும் அண்ணன் தம்பி என்று சுற்றி கொண்டிருந்த நண்பர்களின் கூட்டம் உங்களை கண்டு கொள்ளாமல் மெல்ல மெல்ல விலகி சென்றது. அது உங்களுக்கு ஆரம்பத்துல எதையுமே தேடி கொடுக்கவில்லை. கொஞ்சம் நாட்களும் கொஞ்ச காலங்களும் தள்ளி தள்ளி போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. நீங்கள் போன் செய்தாலும் எடுக்காமல் தவிர்த்திருப்பார்கள் உங்களுடைய நண்பர்கள். நீங்கள் போன் செய்தாலும் அவர்கள் உங்களை எடுக்க மாட்டார்கள். உங்களை மதிக்காமல் நடத்தி கொண்டுமே தான் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் எதையுமே எதிர்பார்த்து யாரிடமும் பழக மாட்டீர்கள். முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு குணம்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த ஒரு குணத்திற்கு இவ்வளவு பெரிய அவமானமா என்று உங்களுடைய மனத்திற்குள் நீண்ட நாட்கள் என்னமோ உங்களுடைய மனதிற்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனா உங்களை புறக்கணிக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் உங்களிடம் காசை வாங்கிவிட்டு திருப்பி தர முடியாமல் இன்னும் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். ஆனால் உங்களுடைய குணம் என்ன தெரியுமா? யாரிடவாவது நீங்கள் பணத்தை கொடுத்து விட்டீர்கள் என்றால் நீங்களாக போய் வாயை கொடுத்து எனக்கு இந்த காசு வேணும் தேவை என்று கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒருவேளை தேவை எவ்வளவு பெரிய அர்ஜென்ட்டாக இருந்தாலுமே நீங்க மற்றவங்கிட்ட அந்த கொடுத்த காசை வாங்கக்கூடாது, நம்ம கடன் வாங்கியாவது அந்த ஒரு பிரச்சனையை முடித்து விடலாம் என்கிற ஒரு எண்ணங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதும் இருந்து கொண்டே தங்க இருக்கும். அந்த ஒரு எண்ணங்கள் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பதாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னமும் உங்களை அனைவரும் ஏமாற்றி கொண்டுமே தான் இருக்கிறார்கள். ஆனா மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா இந்த மேசம் ராசிக்காரங்க வாழ்க்கையில மத்தவங்களை ஏமாத்தினதை விட இவங்க ஏமாந்ததுதான் அதிகம். அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒரு முறைக்கு நீங்க பல முறைகள் யோசித்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு நிச்சயமா புரியவா ஆரம்பிக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கா இல்லையா என்பதை மேசம் ராசி அன்பர்களாகிய நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு தடைகளை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். தடைகளை வெற்றி கொண்டு வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. உத்தியோகத்தில் திறமைக்கேற்ற பாராட்டுக்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமா தள்ளப்படுவீங்க. பொன்பொருளின் சேர்க்கைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி அது இன்னமும் மிகப்பெரிய அளவு உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு நிச்சயமா கொண்டு போகும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நேரங்களும் காலங்களும் கைகூடி வரக்கூடிய அளவுக்கு எல்லாமே வந்துவிட்டது. பேச்சு வன்மையால் காரிய சித்தியானது ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் புரிதலும் மேம்பட்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னமும் நல்ல ஒரு நிலைமைக்கும் வந்துவிடும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மன நிம்மதி என்பது அதிகரிக்க ஆரம்பிக்கும். சந்திரனின் சுப சஞ்சாரமும் 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் பலமும் உங்களின் நீண்ட கால மன உளைச்சலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். தேவையில்லாத பயம், குழப்பம், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அனைத்தும் உங்களுடைய மனதை விட்டு ஓடிவிடும். தியானம், ஆன்மீகம் மற்றும் இறை வழிபாடுகளில் உங்களுடைய மனமானது ஈடுபடும். இரவில் நிம்மதியான ஆழ்ந்த உறக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாத்தியமானதாக மாறிவிடும். உங்கள் மனதிற்குள் ஒரு பிரமாண்டமான அமைதியும் தெளிவான சிந்தனையும் பிறந்து எந்த ஒரு சூழலையும் பதற்றமும் இன்றி எதிர்கொள்ளும் மன முதிர்ச்சியை பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாரி வழங்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அது இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள்ல நடக்கவா ஆரம்பிக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். 12ஆம் வீடான அயன சயன போக ஸ்தானம் மற்றும் வெளிநாட்டு யோக ஸ்தானமானது வலுவடைவதால் வெளிநாட்டு செல்ல வேண்டும், அங்கு படிக்க வேண்டும் அல்லது வேலை செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருந்த மேஷம் ராசி அன்பர்களுக்கு புதிய கதவுகள் தானாகவே திறக்க ஆரம்பிக்கும். விசா, பாஸ்போர்ட் போன்ற ஆவணங்களில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கி மிக எளிதாக வெளிநாட்டு பயணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வந்துவிடும். பன்னாட்டு நிறுவனங்களில் இருந்து உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் மூலம் அயல்நாட்டு பணம் உங்களை வந்தடைந்து யோகம் மிக பிரகாசமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவும் ஆரம்பிக்கும். சேமிப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயர்ந்துவிடும். 2ஆம் வீடான தனஸ்தானமும் 11ஆம் வீடான லாபஸ்தானமும் ஒன்றிணைந்து செயல்பட போவதால் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய வருமானங்கள் வீண் விரயமாகாமல் சுப செலவுகளாக மாறும் அல்லது சேமிப்பாக உருவெடுக்கவோ ஆரம்பிக்கும். வங்கி கணக்கில் உங்களின் சேமிப்பு தொகை உயர்ந்துவிடும். தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் பரஸ்பர நிதிகள் நிலையான ஒரு வைப்பு தொகைகளில் முதலீடு செய்யும் அளவிற்கு பணப்புழக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். உங்களின் எதிர்கால வாழ்க்கையும் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும்படியான ஒரு வலுவான பொருளாதார அடித்தளத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் உருவாக்கி கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்களில் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் ராசி பலன் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். தேவை என்று கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒருவேளை தேவை எவ்வளவு பெரிய அர்ஜென்ட்டாக இருந்தாலுமே நீங்க மற்றவங்ககிட்ட அந்த கொடுத்த காசை வாங்கக்கூடாது, நம்ம கடன் வாங்கியாவது அந்த ஒரு பிரச்சனையை முடித்து விடலாம் என்கிற ஒரு எண்ணங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த ஒரு எண்ணங்கள் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பதாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னமும் உங்களை அனைவரும் ஏமாற்றி கொண்டுமே தான் இருக்கிறார்கள். ஆனா மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா இந்த மேஷம் ராசிக்காரங்க வாழ்க்கையில மற்றவங்களை ஏமாத்தினதை விட இவங்க ஏமாந்ததுதான் அதிகம். அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒரு முறைக்கு நீங்க பல முறைகள் யோசித்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு நிச்சயமா புரியவா ஆரம்பிக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கா இல்லையா என்பதை மேஷம் ராசி அன்பர்களாகிய நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு தடைகளை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். தடைகளை வெற்றி கொண்டு வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. உத்தியோகத்தில் திறமைக்கேற்ற பாராட்டுக்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமா தள்ளப்படுவீங்க. பொன்பொருளின் சேர்க்கைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி அது இன்னமும் மிகப்பெரிய அளவு உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு நிச்சயமா கொண்டு போகும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நேரங்களும் காலங்களும் கைகூடி வரக்கூடிய அளவுக்கு எல்லாமே வந்துவிட்டது.
பேச்சு வன்மையால் காரிய சித்தியானது ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் புரிதலும் மேம்பட்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னமும் நல்ல ஒரு நிலைமைக்கும் வந்துவிடும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மன நிம்மதி என்பது அதிகரிக்க ஆரம்பிக்கும். சந்திரனின் சுப சஞ்சாரமும் 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் பலமும் உங்களின் நீண்ட கால மன உளைச்சலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். தேவையில்லாத பயம், குழப்பம், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அனைத்தும் உங்களுடைய மனதை விட்டு ஓடிவிடும். தியானம், ஆன்மீகம் மற்றும் இறை வழிபாடுகளில் உங்களுடைய மனமானது ஈடுபடும். இரவில் நிம்மதியான ஆழ்ந்த உறக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாத்தியமானதாக மாறிவிடும். உங்கள் மனதிற்குள் ஒரு பிரமாண்டமான அமைதியும் தெளிவான சிந்தனையும் பிறந்து எந்த ஒரு சூழலையும் பதற்றமும் இன்றி எதிர்கொள்ளும் மன முதிர்ச்சியை பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாரி வழங்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அது இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள்ல நடக்கவா ஆரம்பிக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். 12ஆம் வீடான அயன சயன போக ஸ்தானம் மற்றும் வெளிநாட்டு யோக ஸ்தானமானது வலுவடைவதால் வெளிநாட்டு செல்ல வேண்டும், அங்கு படிக்க வேண்டும் அல்லது வேலை செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருந்த மேஷம் ராசி அன்பர்களுக்கு புதிய கதவுகள் தானாகவே திறக்க ஆரம்பிக்கும். விசா, பாஸ்போர்ட் போன்ற ஆவணங்களில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கி மிக எளிதாக வெளிநாட்டு பயணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வந்துவிடும். பன்னாட்டு நிறுவனங்களில் இருந்து உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் மூலம் அயல்நாட்டு பணம் உங்களை வந்தடைந்து யோகம் மிக பிரகாசமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவும் ஆரம்பிக்கும். சேமிப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயர்ந்துவிடும். 2ஆம் வீடான தனஸ்தானமும் 11ஆம் வீடான லாபஸ்தானமும் ஒன்றிணைந்து செயல்பட போவதால் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய வருமானங்கள் வீண் விரயமாகாமல் சுப செலவுகளாக மாறும் அல்லது சேமிப்பாக உருவெடுக்கவோ ஆரம்பிக்கும். வங்கி கணக்கில் உங்களின் சேமிப்பு தொகை உயர்ந்துவிடும். தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் பரஸ்பர நிதிகள் நிலையான ஒரு வைப்பு தொகைகளில் முதலீடு செய்யும் அளவிற்கு பணப்புழக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். உங்களின் எதிர்கால வாழ்க்கையும் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும்படியான ஒரு வலுவான பொருளாதார அடித்தளத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் உருவாக்கி கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம்